வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் 11th டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ வாங்க ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? the first question பாருங்க, which one of these can cause acid rain? ஓகேவா? இவற்றில் எது அமில மழையை ஏற்படுத்தும்? சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி. சரியா? ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு காற்றுடன் வினை புரிந்து நம்மளுக்கு வந்து அமில மழையை ஏற்படுத்தும். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு கெமிக்கல் நேம் என்னன்னு பாருங்க, SO2 நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்துருவோம், CO. மோனோனா 1, அப்போ CO1 வரும். இதே சப்போஸ் கார்பன் டை ஆக்சைடுனா என்ன வரும், CO2 வரும். புரியுதா? சரியா? ஸோ நைட்ரஜனுக்கு வந்து N2. இந்த கெமிக்கல் நேம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க பாத்துக்கணும். அடுத்து ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா O2 வரும். ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு O2 வந்து ஆக்சிஜன் வரும். இதே வந்து ஓசோனுக்கு என்ன வரும்னா O3 வந்தாலே ஓசோன். ஸோ இது போல வந்து கெமிக்கல் நேம் நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க சைட்ல நோட் போட்டு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான், இதுல 4 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து உள்ள வந்து அடங்கிடுது. இதை நீங்க பாத்துக்கோங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, குளோரோஃப்ளோரோ கார்பன்களுக்கும் ஓசோனுக்கும் இடையிலான எதிர்வினைக்கு பிறகு எந்த பொருள் உருவாகிறதுன்னு கேட்கிறான். சரிங்களா? which substance is formed after reaction between CFC and ozone? ஓகேவா? சோ இந்த பாருங்க, இதுல ஓசோன்னா என்னன்னு பாருங்க. ஓசோன் இருக்கா, ஓசோன் எப்படி கெமிக்கல் எழுதலாம்னா O3 வந்து நம்ம எழுதுவோம். சரியா? சோ இந்த ஓசோன் என்ற லேயர் நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஓசோன் லேயர் அட்மாஸ்பியர்ல, வளிமண்டலத்துல, ஓகேவா, அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கும். புவியில் இருந்து ஒரு 35 to 45 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் வந்து இருக்கும். இப்படி இந்த ஓசோன் லேயர் எதற்கு பயன்படுதுன்னா வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய புறவிதா கதிர்கள் சொல்லக்கூடிய யூவி ரேஸ். ஓகேவா? இந்த யூவி ரேஸ நமக்கு வந்து பாதுகாக்க இது பயன்படுது. ஓகேவா? சூரியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனால் புறவிதா கதிர்கள் வரும். இந்த புறவிதா கதிர்கள் நேரடியாக வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட கேன்சர், இது மாதிரியான நோய்கள் வந்து வரும். சரியா? ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் வந்து நமக்கு வந்து லேயர் வந்து பயன்படுது. ஸோ இந்த ஓசோன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ், ஓகேவா, இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்கும். ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாத்துலயுமே இந்த CFCன்னு சொல்லக்கூடிய இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் இந்த ஓசோனுடைய லேயருடைய வினை புரிஞ்சு என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஓசோன் டேமேஜ் ஆகி அதுல இருந்து நேரடியாக வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இதுக்காக, இதை தடுக்கிறதுக்காக என்ன பொருள் உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் O2 வந்து உருவாகுது. புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹைட்ரஜன்னா என்னது, மிகவும் லேசான வாயு தனிமம்னா அது ஹைட்ரஜன் தான், H2 நம்ம சொல்லுவோம். ஸோ இதையும் நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் குளோரின் வந்து Clனா குளோரின். சரி, கெமிக்கல் நேம் பாத்துக்கோங்க. இப்போ நைட்ரஜன் ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? N2 வந்து நைட்ரஜன். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஸோ இது பாருங்க, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஆனா இது எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்கன்னு பாத்துருக்கான் பாருங்க. ஓகேவா? சோ டேஷ் என்பது விலங்குகளின் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியாகும். ஓகேவா? சோ சரணாலயம், தேசிய பூங்கா, உயிரின பாதுகாப்பு, பல்வகைத்தன்மை, பயோடைவர்சிட்டி கொடுத்திருக்காங்க, கன்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க, நேஷனல் பார்க்கும் கொடுத்திருக்காங்க, சரணாலயம் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இங்க பாருங்க, சாங்சுரி, சரணாலயம் தான் இதுக்கான ஆன்சர். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ஒரு மேட்ச், ஏற்கனவே கேட்ட அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய மேட்ச். இங்க பாருங்க, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து ஊட்டி. ஓகேவா? ஸோ ஊட்டி, நீலகிரி, இந்த ரீஜன்ல இருக்கும். 4. அடுத்து வந்து பாருங்க, முண்டந்துறை, களக்காடு முண்டந்துறை. ஸோ இந்த முள்ளந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தென்காசி வந்து இப்ப பிரிஞ்சிருச்சு, அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க 3. ஆனைமலை. ஸோ ஆனைமலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, கோயம்புத்தூர். ஓகேவா? இதை நீங்க வந்து பாத்துக்கணும். அடுத்தது வேடந்தாங்கல். இந்த வேடந்தாங்கல் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போ செங்கல்பட்டு மாவட்டமா வந்து மாறிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் வந்து பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து 1997ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் பிரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தனியா வந்துட்டு இருக்கும். ரைட்டா? சோ இப்படி காஞ்சிபுரமா பிரிஞ்சுட்டு காஞ்சிபுரத்துல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் பிரிஞ்சிருக்கு. அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். சோ இப்ப வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பாருங்க, காஞ்சிபுரம்.
ரைட்டா? ஸோ 4 3 2 1 எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கு இதுக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நச்சு கழிவுகளுள் 70% டேஷ் கழிவுகள் உள்ளன. ஓகேவா? ஸோ என்ன கழிவுனா மின்னணு இ வேஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். ஓகேவா சார்? இ வேஸ்ட்னா என்ன சார்? இ வேஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஜெட் சொல்லக்கூடிய மின்சாதனங்கள். ஓகேவா? இந்த மின்சாதனங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்ம வந்து பயன்படுத்துவோம் செல்போனு, இயர்போனு, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ தான் அத்து போயிடும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கழிவா இருக்கு. ரைட்டா? ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு எஸ்ஐலையும் பிசி கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா மருத்துவ கழிவுகளை எவ்வாறு நம்ம வந்து அகற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ மருத்துவ கழிவுகள் புரியுதா? இந்த மருத்துவ கழிவுகள் ஏன் இந்த மருத்துவ கழிவுகள் சொல்ற இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோங்க. அதாவது இந்த நச்சு கழிவுகளுக்குள்ள சம்பந்தப்பட்டுதான் மருத்துவ கழிவும். அதனால நம்ம இதை பத்தி பேசுறோம். இப்ப இந்த மருத்துவ கழிவுகள் என்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியும், அழிக்கப்படணும்னா எரித்து. ஓகேவா? சோ பேர்ன் சிஸ்டம், எரித்து சாம்பலாக்குதல் மூலம் தான் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது இதுலயே வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நச்சு கழிவுகளில் 70% வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ் சொல்லக்கூடிய மின்னணு கழிவு இருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. பாலைவனத்தில் நீரிழப்பை குறைக்க டேஷ் இலைகளாக பயன்படுகிறது. சரியா? ஸோ முட்கள். ஸோ இதுல வந்து பாருங்க இந்த முட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நீரிழப்பை பயன்படுத்த இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுலயே வந்து பாருங்க என்னென்ன சப் டாபிக்கா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்னு வந்து பாருங்க. பாலைவனம்னு இருக்கு. இந்த பாலைவனம் போது இந்தியாவில் என்ன மாதிரியான பாலைவனம் அப்படின்னு பாருங்க. ராஜஸ்தான். சரியா? ஸோ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் டெசர்ட். ஓகேவா? தார் டெசர்ட். தார் பாலைவனம் ராஜஸ்தானில் ஏற்பட காரணம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா? ஆரவல்லி. புரியுதா? ஆரவல்லி மலைத்தொடர் தான் காரணம். ஏன்னா ஆரவல்லி மலைத்தொடர் வரக்கூடிய அந்த மழை பொழிவு தென்மேற்கு பருவ காற்றுக்கு இணையாக செல்வதால். ஓகேவா? தென்மேற்கு பருவ காற்று இணையா செல்வதனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், தடுக்க முடியாம பாலைவனமா ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆரவல்லி மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய மிக சிகரம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. குரு சிகார் சொல்லக்கூடிய ஒரு சிகரம். ஓகேவா? குரு சிகார். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான். அப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் வந்து அடங்கிடுது. இதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் பாலைவனத்தில் காணப்படும் தாவரங்கள் என்னென்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது மாதிரி தான். ஸோ பேரிச்சம்பழம், இதுவும் வந்து ஒரு டெசர்ட் ஃப்ரூட்டு. அடுத்து வந்து பாருங்க கற்றாழை. சரியா? அடுத்து சப்பாத்தி கள்ளி, இதுவும் வந்து ஒரு டெசர்ட் பிளான்ட் தான். அப்போ ஆல் தி அபோவ், டி தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷில் வாழும் தாவரங்கள் மிக குளிர்ந்த மற்றும் உறைந்த சூழலில் வளர்கின்றன. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, இது குளிர்ந்த உறைந்த அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா என்னது, மவுண்டெயின்ஸ், மலைகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் குளிர்ந்த உறைந்த சூழல்ல வளரும். அப்போ மலைகளில் வளரக்கூடிய தாவரங்கள் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஊசி இலை தாவரங்கள் தான், ஊசி இலை மரங்கள். ஓகேவா? ஊசி இலை மரங்கள். ஓகேவா? ஸோ கோனே ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைகள்ல வரும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, காற்றை மாசுபடுத்தும் மிக முக்கிய வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜனா? நைட்ரஜனுடைய கெமிக்கல் நேம் என்ன பார்த்தோம், N2. ஆனா இது இல்ல. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனா? ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு வந்து பயன்படுது. அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இதோட கெமிக்கல் நேம் O2. இதுவும் இல்ல. அடுத்து வந்து பாருங்க சல்பர் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி ல இருக்குது சல்பர் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல. ரைட்டா? இப்போ காற்றை மாசுபடுது மிக முக்கியமா சல்பர் டை ஆக்சைடு வந்து அமிலமழைக்கு உதவுது. ரைட்டா? அமிலமழைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட காரணம் சல்பர் டை ஆக்சைடு. அது நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். ஆனா மிக முக்கியமா பெரும்பான்மை காற்றை மாசுபடுறது எதுனா கார்பன் மோனாக்சைடு தான். அப்போ மோனோனா 1, கார்பன்னா ஓகேவா? ஸோ 1 தான். இங்க இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு CO1. இந்த இடத்துல 1 இருந்தாலும் இல்லைனாலும் கணக்கு இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த 1 போடுவாங்க. இதை நீங்க பாத்துக்கணும். ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த பாருங்க, அதே சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். தாஜ்மஹால் டேஷ் காரணமாக பாதிக்கப்படுகிறது. காற்று மாசுபாடு, இது ஈஸி தான். ஆனா எந்த காற்று அந்த மழை துளியோட வினை புரிந்து தாஜ்மஹால் பாதிப்படையுது? இப்போ காற்றுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்பன் நிறைய இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பங்கு இருக்கும். சரியா? ஸோ நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு. இப்போ இங்க முக்கியமா
ஓகேவா. நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2ன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் டை ஆக்சைடு. அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு முக்கியமான இந்த வேதிப்பொருட்கள், இரண்டு முக்கியமான காற்றுகள் என்ன ஆகும்னா, காற்றில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு முக்கியமான தன்மைகள் நீரினுடைய வினை புரிந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால்ல மஞ்சள் நிற அந்த படிவு வந்து ஏற்பட காரணமா அமையும். அப்போ தாஜ்மஹால் தாஜ்மஹால் வந்து பழுதா இருக்க காரணம் எதுன்னு கேட்பாங்கன்னா NO2 CO2. இப்போ இந்த NO2 இந்த SO2க்கு என்ன நேம்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு பேரு. இதை நான் எழுதி போறேன், அப்படியே பாருங்க. நைட்ரஜன் டை ஆக்சைடு, ரைட்டா. சோ அடுத்தது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஏன் இதை நான் டீட்டெயிலா சொல்றேன்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, TNPSCலும் SIலையும். அதனால எழுதி போறேன், நீங்க வந்து இதை பாத்துங்க, சரியா. ஆனா கொஸ்டின் நம்மளுக்கு வந்து என்னது சிம்பிள் தான். ஆனா வந்து பாருங்க, இதுல 2-3 வினாக்கள் வந்து இது உள்ள ஒருங்கிணைந்து இருக்கு, பாத்துக்கணும், சரிங்களா. சோ அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. சோ கடலில் வாழும் விலங்குகளில் மிகப்பெரியது எது? சரியா. சோ கடல்ல எல்லாமே இருக்கும், ஆக்டோபஸ், ஓகேவா. சோ பென்குயின் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வராது. கடல்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் வாத்துன்னு இருக்கும். சோ வாத்து இங்க கொடுத்துருக்காங்க, இது வராது, ஓகேவா. சோ பென்குயின் கடல்ல இருக்கும், ஆனா பெருசா அந்த அளவு இல்ல. ஆக்டோபஸ் இருக்கும், பெருசா இல்ல. சோ திமிங்கலம் தான் பெருசு. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவற்றுள் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் காணப்படும் விலங்குகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து என்னென்ன சப் கொஸ்டின் வந்து நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். ஜிம் கார்பெட்னு இருக்கா, இந்த ஜிம் கார்பெட் எந்த மாநிலத்தில் இப்ப இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஜிம் கார்பெட் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தரகாண்ட், ஓகேவா. உத்தரகாண்ட், இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல வந்து இந்த ஜிம் கார்பெட் இருக்குது, சரியா. சோ இது ஒரு கொஸ்டின். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் இதுலயே பாருங்க. உத்தரகாண்டின் தலைநகரம் கேபிட்டல் என்னன்னு கேட்பாங்க, ஓகேவா. சோ டேராடூன், ஓகேவா. சோ டேராடூன் தான் வந்து உத்தரகாண்டோடைய தலைநகரம். மூணாவது கொஸ்டின் வந்து பாருங்க. உத்தரகாண்ட் எந்த மாநிலத்திலிருந்து பிரிச்சதுன்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது, ரைட்டா. அப்போ இந்த ஒரே சின்ன கொஸ்டின்ல உங்களுக்கு 3 கொஸ்டின் அடங்கியிருக்கு, இதை நீங்க பாத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த உத்தரகாண்ட்ல தான் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான விலங்குகள் காணப்படுதுன்னு கேட்பாங்க. சிறுத்தை இருக்குதா? இருக்குது. சிவப்பு நரிகளும் இருக்குது, அப்படியே பாருங்க கருங்கரடியும் இருக்குது, ஓகேவா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டி தான் ஆன்சர், மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. இங்க பாருங்க, கிர் வன தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்கான். இது வந்து ஒரு ரிப்பீட்டடா கொஸ்டின், கிட்டத்தட்ட 23 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா UPSC TNPSC எல்லா எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. சோ இதுல கேரளான்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கேரளா வராது, ஓகேவா. தமிழ்நாடும் வராது, ஓகேவா. சோ உத்தரகாண்ட் ஜிம் கார்பெட் அதுவும் வராது, ஓகேவா. சோ குஜராத்ல இந்த கிர் எங்க இருக்குதுன்னா சோமநாதபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய சோமநாதபுரம், ஓகேவா. இந்த சோமநாதபுரம் மாவட்டத்துல தான் வந்து இந்த கிர் தேசிய பூங்கா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இதோடைய சப் கொஸ்டின் என்ன பாருங்க. இந்த கிர்ன்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய பூங்காவில் எந்த விலங்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விலங்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லயன், சிங்கம், ஓகேவா. முதலில் இந்தியாவுடைய தேசிய விலங்கா சிங்கத்தை தான் வந்து அறிவிச்சிருக்கோம் இந்திய அரசு. ஆனால் சிங்கமானது தேசியத்தில் எல்லா மாநிலங்களுமே இல்லாததுனால, ஓகேவா. சோ ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கிறதுனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிங்கத்தை எடுத்துட்டு புலியை வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்டா. சோ அப்படி கிர் தேசிய பூங்கால எந்த விலங்கு அதிகமா காணப்படுதுன்னா சிங்கம். சோ இதை நீங்க பாத்துக்கோங்க, சரியா. சோ அடுத்து வந்து பாருங்க. சோ இங்க பாருங்க, தாவர பாகத்தில் ஏற்படும் திசை சார்ந்த அசைவு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. போட்டோட்ராபிசம், ஒளி சார்பசையும் நம்ம வந்து சொல்லுவோம், ஓகேவா. ஆப்ஷன் ஏ. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ இலைகளில் காணப்படும் சிறிய நுண்துளைகள் என்னன்னு கேட்கறான், ஓகேவா. சோ இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நுண்துளைகள் இருக்கும். சோ அந்த நுண்துளைகள் தான் வந்து நீராவி போக்கு எல்லாமே நடைபெறும். அந்த துளைகளுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. வேர், தண்டு, இலைகள் கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ ஸ்டோமேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இலைத்துளிகளுக்கு மற்றொரு பெயர் தான் ஸ்டோமேட்டா, ஓகேவா. இலைத்துளிகள். சோ இத பாத்துக்கோங்க, ரைட்டா. சோ அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க. தாவரத்தில் காணப்படும் பச்சை நிறமி டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி தாவரத்தில் காணப்படும் நிறைய நிறமிகள் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் வந்து தாவரம் பச்சையா இருக்கு? இப்போ நம்மளுடைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சிவப்பா இருக்கு? நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த
ரத்த அணு வந்து ஹீமோகுளோபின் சிவப்பா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரத்தம் ஃபுல்லாவே வந்து சிவப்பா இருக்கு. அதே போல இந்த தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபின் சொல்லக்கூடிய ஒரு நிறமி பச்சையா இருக்கிறதுனால தாவரமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையா காணப்படுது. ஓகேவா? சோ ஒரு முதிர்ந்த தாவரமானது, முதிர்ந்த மரமானது இலை விழுதுன்னா அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோவா இருக்கும். ஓகேவா? மஞ்சளா இருக்கும். காரணம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சையம் போயிடுச்சு. பச்சையம் போனதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் அந்த இலை வயசாயிடுச்சு, பழசாயிடுச்சு. ஸோ மஞ்சளாக காணப்பட்டு கீழே விழுந்துடும். ரைட்டா? அப்ப அந்த இடத்துல குளோரோஃபின் சொல்லக்கூடிய பச்சையம் இருக்காது. ஸோ இதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஈஸியான கொஸ்டின் தான், இருந்தாலும் வரக்கூடியது. ஸோ அதை நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நீராவி போக்கு எங்க நடைபெறுது? ஸோ நீராவி போக்கு எங்க நடைபெறும்? இலையில தான். இப்போ இலைனா என்னது? இலை துளி. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க ஸ்டோமேட்டான்னு சொல்லிக்கலாம். அப்போ ஸ்டோமேட்டான்னு என்ன புரியாத வார்த்தையா இருக்குது. இது வந்து தாவரவியல் வார்த்தையா இருக்குது. ஸ்டோமேட்டானா இலை துளின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போ நீராவி போக்கு எங்க நடைபெறும்? இலைத்துளியில் தான் நடைபெறும். ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? இலைத்துளி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் தாவரத்தின் ஒரு பகுதி வெப்பநிலைக்கேற்ப தனது துளங்களை வெளிப்படுத்துவது ஒளியுறு வளைதல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ துளிப்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். சோ அடுத்த வினா பார்க்கலாம். புவிசார் வேர்கள் சுவாசத்திற்காக எத்தனை டிகிரி நிமிர்ந்து நிற்குதுன்னு கேட்டிருக்காங்க. 180 டிகிரி. சரியா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் கொஸ்டின் தான். ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க. சோ ஒரு மேட்ச். ஓகேவா? சோ பாருங்க, வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளர்ப்பது என்னன்னா நேர் புவி சார்பு, பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம் சொல்லுவாங்க. அப்போ 1க்கு வந்து 4. அடுத்து வந்து பாருங்க, தண்டு ஒளியை நோக்கி வளர்றது என்னன்னா நேர் ஒளி சார்பு அசைவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ 1. அடுத்தது தண்டு மேல் நோக்கி வளர்றது என்னன்னு கேட்பாங்க. எதிர் நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் 2. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதிர் ஒளி சார்பு அசைவு 3. அப்போ 4, 1, 2, 3. சோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. பின்வருவனற்றுள் சரியானவற்றை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அசைவு தூண்டலை பொறுத்து அமையும். அதே போல வந்து பாருங்க, வளர்ச்சியை சார்ந்து அமையும், ஏறக்குறைய நிரந்தரமாகுது மற்றும் மீளாதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ 1, 2, 3 மூணுமே வந்து சரி. ஓகேவா? சோ அனைத்தும் சரியானவை. ஆப்ஷன் சி. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சில ஹாலோபைட்டுகள் டேஷ் வேர்களை உருவாக்குகின்றன கேட்டிருக்காங்க. சோ போட்டோட்ராபிசம் ஒளி சார்பு அசைவு. சரியா? சோ இதுக்கான ஆன்சர். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. குளோரோஃபில் ஹீமோகுளோபின் இருந்து அதன் மைய மூலக்கூறான டேஷில் இருந்து வேறுபடுதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன வந்து பிக்மெண்ட்னு, என்ன தனிமம்? சரியா? சோ மெக்னீசியம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம். இந்த மெக்னீசியத்தை எப்படி குறிக்கலாம்னு பாருங்க. எம்ஜி. ரைட்டா? எம்ஜி தான் மெக்னீசியத்தை வந்து குறிக்க முடியும். சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. தாவரங்கள் தொடர்ந்து உள்ளிழுத்து வெளியிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஸ்டோமேட்டா. அப்போ தாவரங்கள் உள்ளிழுக்கிறது எது? தாவரங்களுக்கு தேவையான சத்து. தாவரங்களுக்கு என்ன சத்து தேவைப்படும்? கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். ஓகேவா? எது தேவையில்லாதது? ஆக்சிஜன் தேவையில்லாதது. இது போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? சோ இது நம்மளுக்கு O2 தேவைப்படும், ஆக்சிஜன் தேவைப்படும். இந்த நிகழ்வு எங்க நடைபெறும்னா இலையில தான் நடைபெறும். அப்போ இலையில தான் உங்களுக்கு இலைத்துளியே இருக்குது. அப்போ ஸ்டோமேட்டானா என்னது? ஸ்டோமேட்டானா இலைத்துளி. புரியுதா? இப்போ ஸ்டோமேட்டானா இலைத்துளி. இதுதான் கேட்கிறாங்க. தாவரங்கள் தொடர்ந்து உள்ளிழுத்து வெளியிடுறது எது? உள்ளிழுக்கிறது. அதுக்கு தேவையான, தாவரங்களுக்கு தேவையான சத்தை உள்ளிழுக்குது. அதுக்கு தேவையான சத்து என்ன? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாருங்க, வெளியிடுறது என்ன? ஆக்சிஜன். சோ இது எல்லாமே, இந்த நிகழ்வு எல்லாமே எது நடைபெறும்? இலையில தான் நடைபெறும். எதனுடைய உதவியோட? சூரிய ஒளியோடைய உதவியோட. ரைட்டா? அப்போ ஸ்டோமேட்டானா இலைத்துளி. அப்ப இலைத்துளி இலையில தானே காணப்படும். சோ அதனாலதான் இங்க ஸ்டோமேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த பூக்கும் தாவரம் அனைத்து ஸ்டாண்டியன்களுக்கு நேர் எதிரே ஒளிச்சேர்க்கையை காட்டுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? மூன் ஃபிளவர், நிலவு மலர். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயு ஈடுபடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயு ஈடுபடுகிறதுனா, ஓகேவா, சோ ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈடுபடுது. கார்பன் டை ஆக்சைடுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும். தாவரங்கள் வெளியிடுவது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு வெளியிடும். புரியுதா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க.
நுண்ணூட்ட சத்துக்களுக்கு ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப நுண்ணூட்டம் என்னது? ஜிங்க் தான். சரியா? சோ இந்த ஜிங்க் தான் இசட்ன்னு சொல்லுவாங்க, துத்தநாகம். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. திக்மோனோஸ்டியின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சீஸ்மோனிஸ்ட்ரி, அதாவது நடுக்கமுற வளைதல். சரியா? 28வது கொஸ்டின். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாதுகாப்பு செல்கள் டேஷை கட்டுப்படுத்த உதவுகின்றன. ஓகேவா? சோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் விகிதம், ரேஷியோ ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆப்ஷன் சி. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒளியை நோக்கி படப்பிடிப்பு வளைந்து இருப்பது டேஷ் ஹார்மோன் ஆகும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சின். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின். ஹீலியோட்ரோபிசம் என்பது ஒரு வகை டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? போட்டோட்ரோபிசம், ஒளி சார்பு அசைவு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாவரங்களில் டேஷ் மூலம் ஆவியாக்கி நீரிழப்பு ஏற்படுதுன்னு கேட்கிறாங்க. சோ லென்டி செல்ஸ். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் உவர் தாவரங்கள் எதிர்ப்புவி சார்பசைக்கு உடையவைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ரைசோபோரா. ரைட்டா? ரைசோபோரா. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாவரங்களில் வளர்ச்சி சார்ந்த இயக்கம், ஓகேவா, டிராபிக் மூவ்மெண்ட்ஸ், வெப்பமண்டல இயக்கம் வந்து சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின். வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை ஏற்படுத்த டேஷ் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேவா? சோ ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின். வேதி பொருட்களின் தூண்டுதலுக்கு போல் தாவர உறுப்பு வளைதல் டேஷ் எனப்படும் சொல்லியிருக்காங்க. வேதி சார்பசைவு, கெமிகோட்ராபிசம். சரியா? சோ அடுத்த கொஸ்டின். டேஷ் அனைத்தும் தற்சார்பு ஊட்டம் உடையவன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ பசுந்தாவரங்கள். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜியோட்ராபிசம், எதிர்ப்புவி வளைதல். சி. சரியா? அடுத்த கொஸ்டின். டேஷ் நேர் நீர் சார்பசிவு மற்றும் நேர் புவி சார்பசிவு உடையதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வேர் தான் ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷின் துளங்களால் தண்டு தொகுப்பு மேல் நோக்கி ஒளிர்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒளி, லைட். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசைச்சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஷ் எனப்படும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வெப்பமுறு வளைதல். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாவரத்தின் வேற டேஷ் ஆகும். பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக், ஆனால் எதிர்மறை போட்டோட்ரோபிக் சொல்லுவோம். ஆப்ஷன் பி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது டேஷ் எனப்படும். சரியா? சோ ஹைட்ரோட்ராபிசம், நீர் சார்பசைவு. சோ அடுத்த வினா. ஒளிச்சேர்க்கையின் போது டேஷ் நடைபெறுதுன்னு கேட்கிறாங்க. CO2 ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும். அடுத்து O2 வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ், வெளியேற்றப்படும். ரைட்டா? சோ ஏ. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ தொடு சார்பு அசைவு. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது டேஷ் எனப்படும் கேட்டிருக்காங்க. சரியா? போட்டோட்ராபிசம், ஒளி சார்பு அசைவு தான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தண்டு பகுதி நீர் ஒளி சார்பு அசைவு மற்றும் சார்பு அசைவு டேஷ் எனப்படும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜியோட்ராபிக், எதிர்ப்புவி. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் தாவரமானது மிக வேகமாக அறியப்பட்ட நாஸ்டிக் இயக்கங்களில் ஒன்றை வெளிப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வீனஸ் ஃபிளைட்ரேப், வீனஸ் பூச்சிக்கொல்லி. ஆப்ஷன் பி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தூண்டுதலை நோக்கி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தூண்டுதல் இருந்து விலகுவது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை வெப்பமண்டலம் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டிராபிசம். ஆப்ஷன் ஏ. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்பிரேஷனா ஸ்டோமேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோமேட்டானா என்னது? இலை துளி நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒளிச்சேர்க்கை எங்க நடைபெறும்? இலைகள்ல தான் நடைபெறும். ஸோ இங்க வந்து பச்சை இலைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம்.
சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ சோடியம் பை கார்பனேட். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதலில் நொடித்தல் நிகழ்வினை விவாதித்தவர் யாரு? சரியா? சோ யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா லூயி பாஸ்டியர். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிர்கள் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறியவர் யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர் தான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ராபிஸ் நோய்க்கு மருந்தினை கண்டிருந்தவர் யாரு? சோ அதே லூயிஸ் பாஸ்டியர் தான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. சர்க்கரை உற்பத்தியாளரில் சர்க்கரையை நொதிக்க வைக்க பயன்படுது என்னது? ஈஸ்ட் தான். ஈஸ்ட் தான் நொதித்தலுக்கு ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். சோ அடுத்த கொஸ்டின். மின்சுமை பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களின் தொகுப்பு என்னன்னா அயன்ஸ், அயனிகள் நம்ம வந்து சொல்லுவோம். சோ அடுத்த கொஸ்டின். அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலைகளை பெற்றுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ உலோகங்கள், மெட்டல்ஸ். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாருங்க. மின் கம்பிகள், சிலைகள், நாணயங்கள் தயாரிக்க பயன்படுது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ காப்பர் தான் இதெல்லாம் வந்து தயாரிக்க பயன்படும். ரைட்டா? சோ அடுத்து வந்து பாருங்க. வானூர்தி ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அலுமினியம் தான் இதெல்லாமே வந்து தயாரிக்க பயன்படும். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. தானியங்கி வாகனங்களில் மின்கலங்கள் தயாரிக்கவும் எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் பயன்படுது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ எதுன்னு வந்து பாருங்க கிராஃபைட், காரியம். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. துப்பாக்கி தூள் தயாரிக்க பயன்படுது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ எதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சல்பர், கந்தகம், கந்தகம் தான் தயாரிக்க இது பயன்படுது. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ரப்பரை வல்கனை செய்ய பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ கந்தகம். சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. தீப்பெட்டி தயாரிக்கவும் எலிமருந்து தயாரிக்கவும் பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்பரஸ். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அமோனியா தயாரிக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ நைட்ரஜன். சோ அடுத்த கொஸ்டின். பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்க பொருளாகவும் பயன்படுவது போரான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின். ஒரு மூலக்கூறு நீரில் 1:2 என்ற கன அளவு விகிதத்தில் எது உள்ளன்னா ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் என்னது? O2 சொல்லுவோம். அப்புறம் நைட்ரஜன் N2. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்து பார்க்கலாம். ஒரு மூலக்கூறு நீரின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1:8. அடுத்தது. எரி பொட்டாசியம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரியா? சோ அடுத்த கொஸ்டின். எரி சோடா என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் உள்ள தனிமம் எதுனா வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ரைட்டா? சோ மூணுமே. அடுத்தது. சரியா? அடுத்து பாருங்க. மீத்தேனில் உள்ள தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கார்பன், ஹைட்ரஜன். சரியா? அப்ப மீத்தேனுடைய கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்பாங்க. CH4. ஓகேவா? சோ இது எதுல இருந்து கிடைக்கிறதுனா சாண எரிவாயு மூலியமா வந்து கிடைக்கும். இயற்கை கழிவுகள், மாட்டுச்சாணம், இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் வந்து மிக எளிதாக வந்து பயன்படும். அதனால இது பயோகேஸ் தயாரிப்பில் மீத்தேன் வந்து உங்களுக்கு பயன்படுது. சோ ஆப்ஷன் வந்து ஏ. சரியா? சோ அடுத்த கொஸ்டின். சோ கால்சியம் சல்பேட், கால்சியம் சல்பேட்னா ஜிப்சம். சோ அடுத்து வந்து பாருங்க. பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடுனா மூரியம் ஆஃப் பொட்டாஷ். சோ அடுத்து வந்து பாருங்க. இரும்பு சல்பேட், இரும்பு சல்பேட்னா பச்சை துத்தம். அடுத்தது வந்து கால்சியம் சல்பேட் எமிஹைட்ரேட், பாரிஸ் சாந்து. எலும்பு முறிவுக்கெல்லாம் இது பயன்படுத்துது இந்த பாரிஸ் சாந்து. 3412 ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். சுண்ணாம்பு கல்லின் வேதி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் கார்பனேட். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மீன், இறைச்சி போன்றவை கெடாமல் பாதுகாப்பது எதுதான்? நம்மளுடைய சாதாரண உப்பு தான். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தீயணைப்பு சாதனங்களில் கீழ்கண்டவற்றுள் எவை பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ரொட்டி சோடா. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சலவை சோடா. சோ இந்த இடத்துல பாருங்க கடின நீர். ஓகேவா? கடின நீர், ஹார்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த கடின நீர்
இதனுடைய நேம் கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்பாங்க. சாதாரண நீருக்கு என்ன H2O, ரைட்டா? H2O இதை நீங்க பாத்துங்க. சாதாரண நீர். கடின நீர் வந்து என்ன சொல்லுவோம்? D2O அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுவது எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்ட சுண்ணாம்பு தான் வந்து பயன்படுகிறது. சோ அடுத்த கொஸ்டின். CW ஷீலே என்பவர் ஆக்சிஜனை எந்த ஆண்டு கண்டறிந்தார்? 1772 வந்து கண்டறிந்திருப்பார். சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிந்தால் அதனை அத்தியாவசியமான உயிர் என்று அழைத்தவர் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா CW ஷீலே தான், ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாயு மூலக்கூறில் எதில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு என்ன கெமிக்கல் நேம்? O2. கார்பன் டை ஆக்சைடு என்னது? CO2. இதே கார்பன் மோனாக்சைடுனா CO1 தான். சரி, ஒரு சில நேரத்துல ஒண்ணு போடாம கூட விட்டுருவாங்க, சரியா? சோ அடுத்த இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களில் ஆக்சிஜனும் ஒன்று, சரிதான். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் பரவலாக மூன்றாவதாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். சோ இதுவும் சரிதான். போத் ஆர் ரைட், ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. வளிமண்டல காற்றில் தனித்த நிலையில் ஆக்சிஜன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 21%, ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின். நீரின் தனித்த நிலையில் ஆக்சிஜன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 88 to 90%, ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின். மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க பயன்படும் வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன். சோ அடுத்த கொஸ்டின். ராக்கெட்டுகளில் திரவ எரிபொருளாக பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? சோ ஆக்சிஜன். சோ அடுத்த கொஸ்டின். இவற்றில் எது அமிலமடையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? சல்பர் டை ஆக்சைடு, SO2. ஆக்சிஜனுக்கு என்ன கெமிக்கல் நேம்? O2. கார்பன் மோனாக்சைடு CO1. நைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா N2. சோ இது நீங்க பாத்துக்கணும். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ இங்க பாருங்க. யூட்ரிஃபிகேஷன் நீரில் எந்த வாயுவின் குறைபாட்டை ஏற்படுத்துகிறதுன்னு கேக்குறாங்க. சோ ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து இது கம்மிப்படுத்திடும். யூட்ரிஃபிகேஷன் என்னன்னா, சோ ஒரு குளம் இருக்கு, பயன்படுத்தாத நிலம் இருக்கு, தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான குளங்கள்ல ஏரிகள்ல இந்த பாசின்னு சொல்லக்கூடிய அந்த அளவு வந்து வந்துடும். அதிகமாக வரும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆக்சிஜனுடைய அளவு வந்து கம்மியாயிடும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரிஃபிகேஷன். இதுல எந்த வாயு வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும், ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. CFCக்கும் ஓசோனுக்கும் இடையிலான எதிர்வினைக்கு பிறகு எந்த பொருள் உருவாகிறதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? சோ ஆக்சிஜன். சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி தான் வந்து முண்டந்துறை அமைஞ்சிருக்கு, சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. இந்திய வனவிலங்கு நல வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? 1962 இந்த இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கீழ்கண்ட எந்த விலங்கு ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் பொருந்தாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இந்த கருப்பு மான்கள் தான். இந்த கருப்பு மான்கள் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ கருப்பு வெள்ளை மான்கள். ஸோ அடுத்து வந்து பாருங்க. அடுத்த கொஸ்டின். கூம்பு வடிவ மரங்கள் எந்த இடத்தில் நன்கு வளரும்? ஸோ மலைப்பகுதியில் தான் வந்து நன்கு வளரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மானஸ் தேசிய பூங்காவில் காணப்படும் மிக முக்கிய விலங்குனா, மிக முக்கியமா மானஸ்ல வந்து புலி தான் காணப்படும். இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா அசாம், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அசாம் மாநிலத்தின் தேசிய விலங்கு எது, சரியா? சோ ஒற்றை கொம்பு காண்டா மிருகம், ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலைகளில் காணப்படும் சிறிய நுண்துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டொமேட்டா, ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின். TNT எனும் வெடிப்பொருள் தயாரிக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன், N2, சரியா? இதோட கெமிக்கல் நேம் N2. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. புவியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 0.03, ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின். நீல நிட்பஸ்தாளை சற்று சிவப்பாக மாற்றுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, சரியா? சோ அடுத்து. உலக நீர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது, சரியா? March 22, ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூரியாவில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது, சரியா? 47% வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் உள்ளது, ரைட்டா? சோ
நன்றி, வணக்கம். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நம்மளும் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் இன்னும் 4 நாள்ல வந்துடும். நல்லா டீப்பா படிங்க. ஸோ தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.